நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கதை ஒரு ஒற்றுமை உணர்வை பற்றின ஒரு கதை. ஒரு நாள் நிறங்களுக்குள்ளார சண்டை. நீல நிறம், பச்சை நிறம், சிவப்பு நிறம். இந்த நிறங்களுக்குள்ளார சண்டை. அதில் நீல நிறம் சொல்லிச்சான், நான் தான் உங்கள் 2 பேர்த்த விட ரொம்ப அழகானவன், உயர்ந்தவன், ரொம்ப சிறப்பானவன் அப்படின்னு நீல நிறம் சொல்லிச்சான். ஏன் அப்படின்னா, இங்கேருந்து மேகங்களை பாருங்கள், ரொம்ப நீல நிறமாக இருக்குது. கடலை பாருங்கள், நீல நிறமாக இருக்குது. உலகின் பெரும்பகுதி நீல நிறத்தால் நிறைந்திருக்கு. அப்போ நான் தான் ரொம்ப அழகானவன் அப்படின்னு நீல நிறம் சொல்லிச்சான். உடனே பச்சை நிறம் சொல்லிச்சான், இல்லை உன்னை விட நான் தான் ரொம்ப அழகானவன். ஏன்னா மரம், செடி, கொடிகள் எல்லாம் பச்சை பசேர்னு இருக்குது, பச்சை நிறமாக இருக்குது. அப்போ நான் தான் ரொம்ப அழகானவன் அப்படின்னு பச்சை நிறம் சொல்லிச்சான். உடனே இதை பார்த்துக்கிட்டு இருந்த சிவப்பு நிறம் சொல்லிச்சான், இல்லை உங்கள் 2 பேர்த்த விட நான் தான் ரொம்ப உயர்ந்தவன், நான் தான் ரொம்ப அழகானவன், நான் தான் ரொம்ப பெரியவன் அப்படின்னுச்சான். ஏன்னா மனிதர்கள், விலங்குகள், அவங்களுடைய ரத்தம், அவங்களுடைய குருதி சிவப்பு நிறத்தால் நிறைந்திருக்கு. அப்போ நான் தானே ரொம்ப பெரியவன், நான் தானே ரொம்ப அழகானவன் அப்படின்னு சிவப்பு நிறம் சண்டை போட்டுச்சான். இப்படி 3 நிறங்களும் ஒன்றோட ஒன்று சண்டை போட்டுக்கிட்டே இருந்துச்சு. இந்த நேரம் பார்த்து மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. மழை பெஞ்ச உடனே தனித்தனியாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்த நிறங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வானவில்லா காட்சியளிக்க ஆரம்பிச்சது. அப்போ வந்த மழை சொல்லிச்சான், நிறங்களே, நீங்கள் தனித்தனியாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கப்ப நீங்கள் யாரும் அழகானவர்களா இல்லை, நீங்கள் யாரும் உயர்ந்தவர்களா இல்லை. ஆனால் இப்படி ஒற்றுமையாக வானவில்லா காட்சி அளிக்கிறப்ப தான் அழகானவர்களா, ரம்மியமானவர்களா இருக்கிறீங்க. இப்போ தான் மக்கள் உங்களை ரசிக்கிறாங்க அப்படின்னு அந்த மழை சொல்லிச்சான். நண்பர்களே, இப்படி தான் நம்ம ஒற்றுமை உணர்வு இல்லாமல் பிரிந்து இருக்கிறப்ப நம்ம உயர்ந்தவர்களாக சமுதாயத்தில் பார்க்கப்பட மாட்டோம். ஆனால் ஒற்றுமை உணர்வோடு இருக்கிறப்ப நம்ம கண்டிப்பாக உயர்ந்தவர்களாக சமுதாயத்தில் பார்க்கப்படுவோம். நம்ம வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், நம்மளுடைய நண்பர்கள் வட்டாரமாக இருக்கட்டும், நம்மளுடைய குடும்பமாக இருக்கட்டும், முடிந்த அளவு ஒற்றுமை உணர்வோடு இருக்க முயற்சி செய்வோம்.